மக்களே யூடியூபை திறந்தாலும் சரி, ஊடகங்களை திறந்தாலும் சரி, விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மேல வாழ்த்துக்கள் மேல வாழ்த்துக்கள் தான். தனது பெரும்பான்மையை 144 வாக்குகளை பெற்று நிரூபிக்கிறாரு. இனி விஜய் அழிக்க யாரும் இல்லை. இனி விஜய்க்கு வெற்றி தான். விஜய் பழம் பொருந்திய கட்சியாக மாறுவார் என்ற கோஷங்கள் தான் வீடியோ, அதாவது யூடியூபை திறந்தாலும் சரி, மீடியாக்களை திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி. ஆனா இந்த 144 வாக்குகளை பெற்றா தெரியுமா? இதுக்கு பின்னால 3 விதமான ரகசியங்கள் ஒளிஞ்சு நிற்கு. அந்த ரகசியங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டாக் வித் நலீஃப். இது உங்கள் நலீஃப். நான் இந்த வீடியோல உள்ள ரகசியத்தை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சாமானிய மனிதனாக வச்சு தான் இந்த ரகசியங்களை நான் பார்க்குறேன். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் ஷேர் பண்ணுங்க. இதுல முதலாவது ரகசியம் என்ன தெரியுமா? இந்த வாக்கெடுப்புக்கு பின்னால ஸ்டாலின் அவர்கள சதிவலை பின்னப்பட்டிருக்கு. எப்படி பின்னப்பட்டிருக்குன்னு பாக்குறீங்களா? முதலாவது சதிவலை விஜய் அவர்களுக்கு எதிராக, விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நேற்று பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்குது. இந்த வாக்கெடுப்புல இருந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாரு? பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த கதையெல்லாம் நீங்க எத்தனையோ மீடியாக்கள் பார்த்திருப்பாங்க, எத்தனையோ யூடியூப் வீடியோஸ்ல பார்த்திருப்பாங்க, ஃபேஸ்புக் வீடியோல பார்த்திருப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாலே ஒரு சதி இருக்கு. என்னன்னா, இப்ப நேற்று ஸ்டாலின் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சதாலே விஜய்க்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்திருந்தால் விஜய்க்கு எதிராக தனது பெரும்பான்மையை நேற்று நிரூபித்திருக்கலாம். அவ்வாறு செய்த விஜய்க்கு ஆதரவாக முழு மக்களும் சிம்பத்தி ஒன்று உருவாகிருக்கும். முழு தமிழ்நாடு மக்களுமே ஒன்றிணைஞ்சிருப்பாங்க. இரண்டாவது முறையாக பெரும்பான்மையாக விஜய் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு. இதை ஸ்டாலின் அவர்கள் தடுத்தாரு. முதலாவது சதி. இரண்டாவது சதி என்ன தெரியுமா? விஜய் அவர்கள் தேர்தல் மூலம் 107 சீட்டுகளை பெற்றார். 107 சீட்டுகள். பெரும்பான்மை நிரூபிச்சோம்னா 117 சீட் வேணும். ஏதோ ஒரு அடிப்படையில் சிறுபான்மை கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் விஜயோடு சேர்ந்து கொண்டாங்க. 120 பெரும்பான்மை நிரூபிச்சு தான் விஜய் அவர்கள் சிஎம்மாக மாறினார். இப்ப பாராளுமன்றத்துல தனது பெரும்பான்மை நிரூபிக்கணுமே, 144 எம்எல்ஏக்கள் அவர்களோட வந்து இப்ப பாராளுமன்றத்துல தனது பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாரு. வாழ்த்துக்கள் கூறுவோம். ஆனா அந்த பெரும்பான்மைக்கு பின்னால இவரோட 37 எம்எல்ஏக்கள் செய்திருக்காங்க. இவர கட்சி இல்லாம வேற கட்சிகளை வந்து 37 எம்எல்ஏக்கள் செய்திருக்காங்கன்னா அந்த 37 பேரும் இவர், அதாவது விஜய்க்கு கிடைத்த டைம் பாம்பு நான் சொல்லணும். ஏண்டா இந்த 37 எம்எல்ஏக்களும் ஏதாவது கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை கட்டாயம் விஜய் செய்தே ஆகணும். ஒரு மறைமுக ஆட்சி நடத்துபவர்களாக இந்த 37 பேரும் இருப்பாங்க என்பதுதான் ஏண்டா அரசியல் ஆய்வாக இருக்கு. ஏண்டா விஜய் இவர்களை கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் இந்த 37 எம்எல்ஏக்களும் இவரை விட்டு சென்றாங்கண்டா என்ன நடக்கும்? விஜய் தனது பெரும்பான்மையை இழப்பாங்க. விஜய் மீது நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டால் மீண்டும் விஜய் தோற்கடிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இது முதலாவது ராசியம். 37 நபர்களும் டைமும். இரண்டாவது ராசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் எல்லா தேர்தல் கலைஞரை குறிப்பிட்ட திமுக தான் என்ன எதிரி, திமுக தான் தீய சக்தி என்று குறிப்பிட்டு திமுக தான் அவர் முன்னிலைப்படுத்தினார். ஆனா விஜய் அவர்கள் உடைச்சிருப்பாரு அதிமுக. முழுமையாக விஜய் அவர்கள் அதிமுக உடைச்சிட்டாரு. அதிமுக இருந்து 24 எம்எல்ஏக்கள் விஜய் பக்கம் சாஞ்சிட்டாங்க. இப்ப அதிமுக ஒரு கட்சி பெரும்பான்மையிடம் சிக்கி சுக்குநூறாக உடைஞ்சிருக்கு என்பதுதான் இரண்டாவது ராசியம் இருக்கு. இதுல மூணாவது ராசியம் தான் சுவாரஸ்யமாக இருக்க போது, இதை விஜய் ரசிகராக அல்லது பொதுமக்களாக ஒரு அரசியல் ஆர்வலராக நான் உங்கள்கிட்ட கேட்க என்ன தெரியுமா? இதற்கு முந்தையே பெரும்பான்மை நிரூபிக்காவிட்டால் எல்லா கட்சிகளும் சிறுபான்மையினருக்கு ஆதரவு கேட்டு பேரம் பேசிக்கொண்டு என்ன செய்யும்? தனது பக்கம் எம்எல்ஏக்களை இருக்கும். அதே நடைமுறை தான் விஜய் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறார். ஆனா விஜய் அவருக்கு தேர்தலில் குறிப்பிட்டது ஒரு மாற்றம் வேணும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும், ஒரு சேஞ்ச் ஒன்று வேணும், ஒரு பொறுப்புணர்வு உள்ள ஒரு அரசாங்கம் உருவாக்கணும், ஒரு பணிவுள்ள ஒரு அரசாங்கம் உருவாக்கணும் தான் விஜய் அவர்கள் இந்த முறை தேர்தலில் சில விஷயங்களை சொல்லி மீண்டும் சொல்லி வந்தாரு. ஆனா அதே கட்சிகளை போல திமுக அதிமுக கட்சிகளை போல சிறுபான்மையினர்கள் திருப்பி குதிரை பேரம் பேசுற அளவுக்கு விஜய் போய்விட்டார். அவர கொள்கைகள் எல்லாம் மாற்றப்பட்டுச்சு ஒரு கேள்வி எல்லா சாமானிய மக்களையும், அதாவது விஜய்க்கு போட்டு எல்லா மக்கள் மனதையும் இப்ப எழுப்புன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில இழக்கூடும். இவ்வாறு நடந்து கொண்டு வரா எதிர்காலத்திலே விஜய் ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட ஒரு மாற்றத்தை நோக்கிய மனிதராக செல்வாரா என்பதுதான் இப்ப பெரிய கேள்வியாக இருக்கு. இதுல என்ன விஷயம் பார்க்கப்படுதுன்னா, இந்த 3 ரகசியங்களும் இதுக்கு பின்னால உள்ள ரகசியங்களை நீங்க ஒத்துக்கொள்றீங்களா? நீங்க ஒத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. திமுக ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, அதே போல தாவக ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க.